விஜய் ஓப்பன் புக்காக இருந்த விஷயத்த இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்களுடைய வளர்ச்சியை இவங்க ஏற்றுக்கல. பாமகக்கு எதிர்ப்பான அரசியல் கட்சி ஓட்டு வச்சிருக்கிறது விஜயகாந்த். அதனால தான் திமுக ப்ரியாரிட்டி கொடுத்து சீட்ஸும் அதிகமாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். 27 சுருக்கிட்டாரு சார் எடப்பாடி. சாணக்கியமான விஷயம் தான் சார். போன தடவை பிஜேபி 20 தான் கொடுத்தாங்க. இப்போ 27 ப்ளஸ் சின்னங்கள்லாம் சேர்த்தா 35 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படிப்பா அது உங்கள் சாணிக்குத்தனமா? 20 தொகுதியிலேருந்து 27 வச்சுக்க ஒரு பேச்சுக்கு கிட்டத்தட்ட 50% ஏற்றி வந்திருக்கே. அவர் 50% வளர்ச்சி ஆகியிருக்காங்க. உங்களுடைய சீட்டு போன தடவை விட நீங்கள் கம்மியாக நீங்கள் குறைஞ்சிருக்கீங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்க. 60 தொகுதி பிஜேபி அலைன்ஸ் வாங்கியிருக்காங்க. இது அண்ணாமலை தலைமையில் இருந்து தான் இந்த சீட் வாங்கியிருப்பாங்களா? 90 சீட் வாங்கியிருப்பாங்க. பிஜேபி கூட்டணியிலேயே வச்சுக்கணும், ஆனால் இவங்களை வளரவும் விடக்கூடாதுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காரா எடப்பாடி? வளர விடக்கூடாது இல்லை, அவர் ஜெயிக்கிறன்ற எண்ணத்தில் இல்லை. ஒன்று எடப்பாடியுடைய இது இவ்வளோதான். 66 தொகுதி போன தடவை எதிர்கட்சி 75 சீட்டு. அதை விட கம்மியாக வாங்குவாங்க. நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சீகே டாக் நிகழ்ச்சியில் பல்வேறு அரசியல் மற்றும் சமூக நிகழ்வு குறித்து உங்கள் சீகேவோடு பேசவிருக்கிறோம். வாருங்கள் நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். வணக்கம் சார். வணக்கம் தேவா. சார், என்டிஏ கூட்டணியில் பாஜகவுக்கு 27 சீட்டை ஒதுக்கியிருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் 40-50ன்னு கொடுப்பாங்க அப்படின்ற மாதிரி பல விஷயம் நம்ம பேசியிருந்தோம். ஆனால் 27 சுருக்கிட்டாரு சார் எடப்பாடி. சாணக்கியமான விஷயம் தான் சார். சரி, ஓகே. அந்த சாணிக்குன்னு சொல்கிற ஒரு 40 பேர் இருக்காங்க. அதில் நீயும் ஒரு ஆளாக சேர்ந்துட்டேன்னு நினைக்கிறேன். 10 பேரில் 27 சில தொகுதிகள்லாம் பிஜேபியுடைய இந்த சின்னத்தில் நிற்க போகிறாங்க. எனக்கு தெரிஞ்சு அது ஒரு 34-35 தொகுதி நிற்கிறாங்க. அந்த அலைன்ஸை நம்ம கணக்கு கூட்டத்தில் 40லேருந்து 50 தொகுதி கொடுக்கணும்னு. 50ன்றது நான் எதிர்பார்த்தது அட்லீஸ்ட் 40வது அலைன்ஸ் எல்லாமே சேர்த்து 40 தொகுதி பிஜேபி சின்னத்தில் நிற்கிறதுக்கு வரணுன்றது நம்மளுடைய எதிர்பார்ப்பு. ஒரு 5 தொகுதி குறைஞ்சிருக்கு. நீங்கள் சொல்கிற மாதிரி சூப்பர். நீங்கள் இந்த சாணக்கியன்னு சொன்னீங்களே, நீங்கள் அந்த சாணக்கியர் 10 பேரில் நீங்களும் ஒருத்தர் நினைக்கிறேன். 28 பிஜேபி பி டீமாக தேவா செயல்படுகிறார். சரி, நான் என்ன கேட்குறேன், போன தொகுதியில் போன தடவை பிஜேபி 20 தான் கொடுத்தாங்க. இப்போ 27 ப்ளஸ் சின்னங்கள்லாம் சேர்த்தா 35 கிட்ட வரும்னு நினைக்கிறேன். அப்போ எப்படிப்பா அது உங்கள் சாணிக்குத்தனமா? இருந்தாலும் பிஜேபி கேட்டாங்க சார். 40 தொகுதி கேட்கறது எங்க? 27 போன தடவை கூட தான்ப்பா அவங்க 35 தொகுதி கேட்டாங்க. இப்போ ஆனால் கேட்குறேன், நீங்கள் சாணக்கியர் தானே? நீங்கள் சாணக்கியர் தானே, நீ தானே சொன்ன? பதில் சொல்லு. 20 தொகுதியிலேருந்து 27 வச்சுக்க ஒரு பேச்சுக்கு கிட்டத்தட்ட 50% ஏற்றி வந்திருக்கே. அப்போ நீங்கள் என்ன சொல்கிறீங்க? அவர் 50% வளர்ச்சி ஆகியிருக்காங்க. உங்களுடைய சீட்டு போன தடவை விட நீங்கள் கம்மியாக நீங்கள் குறைஞ்சிருக்கீங்க, நீங்கள் ஒத்துக்கிறீங்க. பார்லிமெண்ட்ல 3-4 கட்சியோட கூட்டணி வச்சு ஏதோ கொஞ்சம் இந்த வாட்டி கொஞ்சம் சீட் அதிகமாக கேட்குறாங்க சார். ஏன்னா பர்சன்டேஜ் அதிகமாக இருக்குது. தனியாக இருந்தாங்கன்னா 10 கூட வந்திருக்கா சார். இல்லைப்பா, நான் இப்படி கணக்கு சொல்கிறேன். 18 அன்புமணி, 11 அமமுக. எவ்வளோ ஆச்சு? 18 29 ஆயிடுச்சு. 29 தொகுதி ஆகிப்போச்சு. ப்ளஸ் 27 தொகுதி காங்கிரஸ். எவ்வளோ வந்தது? 28, 38, 40, 58, 55 வருது சார். 60 தொகுதி கிட்டத்தட்ட வந்துருச்சு. அலைன்ஸ் எல்லாம் சேர்த்தா 60 தொகுதி பிஜேபி அலைன்ஸ் வாங்கியிருக்காங்க. ஓகேவா? 4:1. ஓகேவா? இது பிஜேபி நயினார் தலைமையில் இருந்து பெறப்பட்ட அலைன்ஸுக்கான இது அண்ணாமலை தலைமையில் இருந்து தான் இந்த சீட் வாங்கியிருப்பாங்களா? எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? 90 சீட் வாங்கியிருப்பாங்கன்றது. 90 சீட்டு கொடுக்குற அளவுக்கு எடப்பாடி என்ன சார் சாணக்கியர் நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஆமாம், நீ சாணக்கியராக இருந்தா. அதனால தான் அண்ணாமலையை அவர் ஒதுக்கி வச்சுட்டு இந்த தேர்தலில் அவர் சந்திக்கிறதுக்கு வேலை செஞ்சாருன்ற. பிஜேபி மேலிடம் ஏன் இதை இப்படி பண்ணுறாங்கன்றது தெரியல. இவங்க திருப்பி என்ன சொல்லியிருப்பாங்க, திமுக தொகுதியில் நிறைய நிற்கிறாங்க, அதிமுக நின்னா தான் திமுக வர முடியாமல் பண்ண முடியும்னு எடப்பாடி சொல்லியிருப்பாரு. அது உண்மைதானே சார்? அமித்ஷா திமுக வரக்கூடாதுன்னு நினைக்கிறதுனால இந்த இடத்துல விட்டு கொடுத்து போனார் தான் நம்ம பார்க்கணும் இந்த இதில். ஆனால் இது ராங் மூவ். நீங்கள் மொத்தமே அலைன்ஸ் வாங்க போகிற 30%ல் நீங்கள் 40 தொகுதியில் நீங்கள் 27 தொகுதி போனால் நீங்கள் 3-2%க்குள்ளே நிற்க போகிறாங்க. அதுதான் நான் சொல்ல வரேன். எடப்பாடியோட சாணத்தியத்தெல்லாம் இங்கே தான் முடியுதுன்னு நான் சொல்கிறேன். இல்லைப்பா, அவர் ஓட்டியை வாங்கின்னு இவர் சாணக்கியத்தானன்றதுல பிஜேபி விட்டு கொடுத்துச்சுன்னு தானே நம்ம பார்த்துக்கணும். நம்ம எப்படின்னா பிஜேபி கூட்டணியிலேயே வச்சுக்கணும், ஆனால் இவங்களை வளரவும் விடக்கூடாதுன்ற மாதிரி எண்ணத்தில் இருக்காரா எடப்பாடி? வளர விடக்கூடாது இல்லை, அவர் ஜெயிக்கிறன்ற எண்ணத்தில் இல்லை. பாயிண்ட் 1 அதில் இவருடைய ஓட்டு பர்சன்டேஜை தக்க வச்சுக்கிறதுக்காக செயல்பட்டார். சரி சார், இப்போ பாஜகனால எடப்பாடிக்கு தான் சார் லாபம்ன்ற மாதிரி சொல்ல. சட்டமன்ற தேர்தலில் 20லேருந்து 22% இப்போ அதிகமாக நின்று ஜெயிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அது வெற்றிக்கான இதுவா? இல்லை, நீங்கள் சொல்கிற மாதிரி தக்க வச்சுக்கிறாருன்னு சொல்கிறீங்களா? பாஜகனால இவருக்கு என்ன அட்வான்டேஜ்னு நான் கேட்குறேன் எடப்பாடிக்கு. கொங்கு பெல்ட்டில் பாஜக ஓட்டு அதிமுக கிடைக்கும். கொங்கு பெல்ட்டில் பாஜகனால அதிமுக வருதா சார்? பின்ன வேற என்ன? நீங்கள் நரேட்டிவ் செட் பண்ணுற தம்பி, அந்த பக்கம்லாம் இப்போ வட மாநிலங்களில் பிஜேபி பாமகலன்னா அதிமுகவோட வெற்றி உறுதியே கிடையாது. இப்போ இன்னைக்கு காலம் அதுதான்.
அதிமுக தனிச்சு இருந்தே கொங்கு மண்டலத்துல எல்லா தொகுதியும் எப்பப்பா ஜெயிச்ச ஒரு ஜெயிச்சாங்க? இடத்துல. போன எம்பில ஜெயிக்க வேண்டியதுதானே ஒரு 5 எம்பி. கொங்கு மண்டலத்துல 4 எம்பி 5 எம்பி ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே எம்பி நீங்க. நான் சொல்ல சட்டமன்றத்தை பத்தி பேசுறேன். சரி நான் கேட்கறேன்ப்பா, கொங்கு பெல்ட்டில் நீங்க ஸ்ட்ராங் தானேப்பா. நீங்க தான் தலைவராகவும் இருக்கிறீங்க. ஏன் எம்பில 5 தொகுதி ஜெயிக்கல? மத்த இடத்துலலாம் விட்டுடுங்கப்பா. ஏன்னா அது ஒரு அலைன்ஸ் நேஷனல் சம்பந்தப்பட்ட இல்ல தேர்தல் எப்பா இது. நீங்க ஸ்ட்ராங்குப்பா. ஜெயிச்சிருக்க வேண்டியது தானே. அந்த இடத்துல அப்ப பிஜேபி அதிகமான ஓட்டு வாங்கினாங்கல்ல. 2014 ஜெயிச்சிருக்காங்கல்ல சார், அம்மையார் ஜெயலலிதா தலைமையில. ஜெயலலிதா தலைமை. இப்ப நீ சாணக்கியன்றது ஜெயலலிதாவை சொல்றியா? அம்மையார் எடப்பாடியை எப்பவுமே சொல்ற. சாணக்கியர் தான். அப்புறம் எடப்பாடிக்கு மட்டும் பேசுவோம். எடப்பாடியுடைய இது இவ்வளவுதான். 60 66 தொகுதி போன தடவை எதிர்கட்சி 75 சீட்டு. அதை விட கம்மியா வாங்குவாங்க. ஓகே. உறுதிப்படுத்திக்கலாம். ஸோ இவ்வளவுதான் இந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரு கால்குலேஷன் தான், பெருசாலாம் ஒன்றும் யோசிக்க தேவையில்ல. என்டிஏ இப்ப எல்லாரும் சொல்றாங்க 120 தொகுதிக்குன்றாங்க. நான் தான் சொல்றேனே, அவங்களுக்கே அந்த நம்பிக்கை இல்லைன்றது எனக்கு தெரியும். அப்ப அந்த கருத்து கணிப்புலாம் பார்த்து அவங்களே சிரிப்பாங்களா சார் அவங்க? அவன் கருத்து கணிப்புலே அவன் பார்டருக்கு தானே சொல்லினுக்கிறான். இது மாறுன்றது ஓரளவுக்கு தெரியும். ஓகே. சரி, இந்த கூட்டணி பக்கம் போவோம். இப்போ விசிகாக்கு 8 தொகுதி கொடுத்துருக்காங்க, மார்க்சிஸ்டுக்கு 5 தொகுதி கொடுத்துருக்காங்க சார். அவங்க வாங்கினதெல்லாம் விடுங்க, அவங்க சொல்ற விஷயம் என்ன தெரியுமா? நாங்கள் வந்து என்றைக்குமே வலதுசாரி அந்த அரசியல் வந்து தமிழ்நாட்டுக்குள்ள கால் ஊன்றக்கூடாது, அதனால தான் இந்த தொகுதியை நாங்கள் ஏற்றுக்கிட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்டர்வியூ போய் பாரு, இதை தான் நான் சொல்லியிருப்பேன். இதுதான் சொல்லிட்டு உள்ளதா இருப்பாங்க, வெளியே போக மாட்டாங்க. நம்ம பேசும்போது அவருக்கு கொடுத்ததை போங்க. அதான் சொல்றேனே, விஜய் ஓப்பன் புக்கா இருந்த விஷயத்த இவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. இவங்களுடைய வளர்ச்சியை இவங்க ஏத்துக்கல. 4 சீட்டு 5 சீட்டு வாங்கி என்ன பிரச்சனைனா, பர்சன்டேஜ் சேமா இருக்கும். இங்க இருந்தா எம்எல்ஏ 4 பேர் இருப்போம் அப்படின்ற கணக்குல அவங்க ரீட்டைன் பண்ணி நிக்கிறாங்க. நோட்டு புத்தகம் அப்புறம் பேசுவாங்களோ? ஆமா, நோட்டு புத்தகம் அதெல்லாம் இல்லாம தேர்தல் காலம் இல்லப்பா. புரியுதா? வேட்பாளர் செலவு பண்ணணும். இப்போ கம்யூனிஸ்டுக்கும் திருமாவளவனுக்கும் அவரா காசு தரப்போறாரு. இவங்க தான் கொடுக்கணும். செலவு பண்ணி ஜெயிக்க வைக்கிறதுக்கான செலவு அவங்க தான் கொடுக்க போகிறாங்க. ப்ளஸ் தலைவரை கட்சி நடத்துறதுக்கு அவருக்கு என்னமோ அவர் பார்த்துப்பாங்க. அதெல்லாம் செய்யாமல் எந்த அரசியல் எந்த கட்சியும் கூட்டணி போவாது. இல்லை சார், என்னன்னா நான் ஏற்கனவே கேட்டது தான். இப்போ தேமுதிகவுக்கு வந்து ஒரு ராஜ்யசபா சீட்டு கொடுத்துருக்காங்க, அடுத்த வாட்டி எங்களுக்கும் வந்து கொடுக்கணுன்ற மாதிரி விசிகாவினர் கேட்குறாங்களா சார்? கொடுக்க வாய்ப்பு இருக்கா? வாய்ப்பு இல்லை. ஏன் வாய்ப்பு இல்லை? அது ஏப்பா, நீங்கள் எம்பியில் எத்தனை சீட்டு வாங்கி நின்னீங்க? 2 அவங்க சின்னத்துல இருந்தாங்க. அப்புறம் இதில் 2 சின்னத்துக்கு நீ வாங்கிட்டல, தேமுதிக வாங்கலை, கொடுத்தாங்க. அப்படிதான் நம்ம. சரி, தேமுதிக வந்து நம்பகத்தன்மை இழந்துட்டாங்கன்றாங்களே சார், நாளைக்கு வந்து திரும்ப தேமுதிக ஏன் திமுகல கொடுத்தாங்கன்றத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. பாமகக்கு எதிர்ப்பான அரசியல் கட்சி ஓட்டு வச்சிருக்கிறது விஜயகாந்த் அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த பீரியட்ல பாமக விசஸ் விஜயகாந்த்னு பெருசா போச்சு. அது யாரும் ஞாபகம் இருக்கான்னு தெரியல. ஸோ அந்த அரசியல்ல திமுகல அது இவங்க வரும்போது அது ஆட்டோமேட்டிக்கா திருமாவளவனையும் வெளியே அனுப்பாம சேர்த்துக்கிற மாதிரியான அலைன்ஸுக்கு இது அட்வான்டேஜா இருக்கு. அதனால தான் திமுக ப்ரையாரிட்டி கொடுத்து சீட்ஸும் அதிகமாக கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன். கொடுத்து உள்ள சேர்க்கறதுக்கான வாய்ப்பு அதிகம். சார், நீங்க கடைசியா நடந்த தேர்தல் எல்லாம் பாத்தீங்கன்னா பாமக கூட திமுக பெருசா கூட்டணி வைக்கல சார். அவங்க வந்து இந்த வன்னியர் வாக்குகளை வந்து எப்படி நமக்கு தான் வரும்ன்ற அந்த கான்ஃபிடென்ட் இருக்கு அவங்க. அப்படி இல்லை. வன்னியர் வாக்குகள் கொங்கு பெல்ட்டில் இருக்கிற அந்த வட மாநிலங்களில் இருக்கிறத வன்னியர்கள் அந்த இதுவும் நேஷ்னலைஸ் மென்டாலிட்டி இருக்கிற இது வந்து கடந்த 2 தேர்தலும் அதிமுக பக்கம் தான் இருக்குது. இல்லைன்னா தனியாக நின்னாங்க. இப்படி தான் இருக்கே தவிர திமுகவுக்கு அவங்க சார்பு இல்லை. ஆனால் திமுக அதுக்கு ஆப்போசிட்டான அரசியலில் இருக்கிற எல்லா கட்சிகளுடைய கூட்டணியும் அவங்க நிலைநிறுத்த திருமாவளவன் கம்யூனிஸ்ட் இவங்களெல்லாம் ஐடியாலஜி வைஸ் காங்கிரஸ் இவங்களாம் ஐடியாலஜி வைஸ் இவங்களுக்கான எதிர்ப்பான ஓட்டை இவங்க கன்சன்ட்ரேட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது அவங்களுக்கு போதும்னு அவங்க நினைக்கிறாங்க. ஆனா திமுக எப்படி பார்த்தாலும் லாபம் இல்லை சார். ஒருவேளை திருமாவளவன் வந்து கூட்டணி இருந்து வெளியே போயிட்டா கூட பாமக நாளைக்கு வந்துடும் அப்படின்ற அந்த நம்பிக்கை இருக்கும் அவங்களுக்கு. இல்லை இப்போ பாமக அங்கே ஸ்ட்ராங்க வரமாட்டாப்ப அன்புமணி. இல்லைன்னா ராமதாஸே வெளியே கழட்டி விடுற அளவுக்கு இருக்காது இல்லையா? அங்கேருந்து பாமக வந்திருக்காது. ராமதாஸ் சேர்த்துருப்பாங்க. ஆனால் ராமதாஸ் சேர்க்கறதுனால பலன் அதிகமாக, திருமாவளவனால் பலன் அதிகமாக இப்போ திருமாவளவன் முடிவு பண்ணி திமுக திருமாவளவனை ரீட்டைன் பண்ணியிருக்காங்க. சார், அன்புமணி இந்த சைடு வர வாய்ப்பே இல்லைங்கிறீங்களா? வாய்ப்பே இல்லை. ஏன் சார், இப்போ நான் ஒரு எம்பி பதவி கொடுக்குறேன் அப்படின்னா கூட வரமாட்டாரு அன்புமணி. அதிமுக பிஜேபி இதுக்குள்ளே தான் ட்ராவல் பண்ணுவார். இதனால அவருக்கு என்ன சார், ஏதாவது கேஸ் இருக்கிறதுனால எங்க பயணிச்சுக்கிட்டு இருக்காரா? சிபிஐ கேஸ்? அதெல்லாம் நான் சொல்ல விருப்பப்படல. அவருடைய இதுக்குள்ளே தான் இருப்பார். ஓகே சார், அடுத்த அரசியல் பற்றி நிறைய பேசணும் சார். இன்னைக்கு உங்கள் நேரத்துக்கும் கருத்துக்கும் நன்றி. நன்றி.